ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் ஆரோக்கியமான ராகி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 ஸ்பூன் அளவு ராகி மாவு எடுத்துக்கிட்டு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம டிஃபன் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். எல்லா குழந்தைங்களுக்கும் கட்டாயம் வாரத்தில் 2 முறையாவது இந்த மாதிரி கஞ்சி கொடுத்து பழகி வைக்கணும். இது 1 இயர் பேபிலேருந்தே நம்ம கொடுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவு விட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டு இருக்கணும். அடி பிடிச்சிடும், அப்படி இல்லைன்னா கட்டி தட்டிடும். அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இது நல்லா கொதி வந்ததும் இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினோம்னா ரொம்பவும் ஆரோக்கியமான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ராகி கஞ்சி ரெடி ஆகிடும். இது பெரியவங்க குடிக்கணும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா சர்க்கரை நோயாளிங்க இவங்கெல்லாம் குடிக்கணும்னா உப்பு மட்டும் சேர்த்து வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் குடிச்சிட்டு வரலாம். பாருங்கள், ஆரோக்கியமான கஞ்சி ரெடி. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ், சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.